சொத்தை வித்து சொத்து வரியை கட்டுற அளவுக்கு வரியை ஏத்தி பால் இந்த கரண்ட் பில் வரைக்கும் எல்லா விலையும் ஏத்தியாங்க ஐயா. விண்ணை தொடும் அளவிற்கு உயர்த்தப்பட்ட விலைவாசியால் நிதிச்சுமையின் பாரம் தாங்காமல் தவிக்கின்றனர் தமிழக மக்கள். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நானும் சினிமாக்காரன் தான், நீயும் சினிமாக்காரன் தான். ஆனா நான் பேசின அரசியல நீங்க பேசியிருக்கீங்களா? என்னதான் நீங்க உச்சத்துல இருந்தாலும் நாட்டை தூக்கி உங்களுக்கு கொடுக்க விசில் அடிக்கலாம் சார், உங்களுக்காக நாட்டெல்லாம் தூக்கி கொடுக்க முடியாது இப்படின்னு பல கேள்விகளும் விமர்சனங்களும் விஜய் மேல முன்வைத்திருக்கிறார் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள். ஆனா அவர் சொல்றது எல்லாமே 100% உண்மை சார். விஜய்க்கு அரசியல் பேச தெரியல. எந்த அளவுக்கு சினிமாவில் அவர் உச்சத்துல இருந்து நடனமாடி டைலாக் பேசி நடிச்சு இந்த அளவுக்கு உச்சத்துல வந்தாரோ, அத சினிமாவில் இருந்த மாதிரியே அரசியல்ல கொண்டு வந்து தெரிஞ்சுதா அப்படின்னா இல்லவே இல்லை. அரசியலை பேசணும் சார். மக்களுக்கு எது ரொம்ப முக்கியம், மக்களுக்கு அரசியல் எது அப்படின்னு விஜய் அவர்கள் இது வரைக்கும் பேசினதே கிடையாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பேசியிருக்காரு. அவர் சினிமா துறையில இருந்துகிட்டே பல விமர்சனங்கள் முன்வைத்திருக்கிறார் ஒன்றிய பாஜக அரசு மேல. சோ அந்த அளவுக்கு கூட விஜயால பேச முடியல அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதே பிரகாஷ்ராஜ் அவர்களும் விஜய் அவர்களும் சினிமா துறையில எந்த அளவுக்கு கலக்கி இருக்கிறாங்க, இவங்களுடைய காம்பினேஷன் எந்த அளவுக்கு ஹிட் அடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். போக்கிரி படமா இருக்கட்டும், கில்லி படமா இருக்கட்டும் அப்படின்றத பார்த்திருக்கோம். இதே கில்லி படத்துல யாருங்க ஹீரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்ண முடின்னு சொல்லுவாங்க, பிரகாஷ்ராஜ் தான் ஹீரோ. ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்கு, சூப்பர். அந்த விஜய் காட்டிலும் அங்க ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட கதை எப்படி பாத்தீங்கன்னா வில்லன் முத்துப்பாண்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு தன்னுடைய கதாபாத்திரத்தெல்லாம் சூப்பரா செஞ்சு முடிச்சிருக்கிறாரு முத்துப்பாண்டி பிரகாஷ்ராஜ் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே விதத்துல இன்னைக்கு களத்திலையும் ஹீரோவா இருக்கிறாரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ். விஜயை வச்சு பயங்கரமா வச்சு செஞ்சிருக்கிறாரு. உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு மக்களுக்கான அரசியல் பேசியிருக்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். நேற்று தினத்துல தேர்தல் அறிக்கை அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தார். தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு கட்சியில சொல்றதுதான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. புதுசா எதனா சொல்றாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. சார் அது ஒரு புறம் இருக்கட்டும். கடைசியா எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு மறந்துட்டார் போல இருக்கு. பிட்டு பேப்பரை கையில வச்சிருந்தாரு. கடைசியா நான் சொல்றாரு, அந்த பிட்டு பேப்பரை பார்த்து HSL அதுல என்ன எழுதியிருக்குதோ அதை பார்த்து அப்படியே கண்ணு பிசுங்காம என்ன பண்றாரு வச்சு பாக்குறாரு. மக்களுடைய உணர்வுகளையும் மக்களுடைய புரிதல்களையும் மக்களுடைய வழிகளையும் அவர் விஜய் அறிந்திருந்தார்னா உணர்வு பூர்வமா வாயிலிருந்து மனசுல இருந்து அவருக்கு வந்திருக்கணும். பேப்பர்ல எழுதியிருந்த பார்த்து படிக்கிறது இல்ல, மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது. நீங்க பேப்பரே இல்லாம வச்சு பார்க்கணும். ஒரு குறைஞ்சபட்ச விஷயத்த கூட பேப்பரை பார்த்து விஜய் அவர்கள் சொல்றாருன்னா அவர் என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாரு அப்படின்னு தெரியல. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நீங்க அரசியலை கடந்து விட்டுருங்க சார். நீங்க திமுக அதிமுக பாஜக எல்லாம் விட்டுடுங்க. அது இவங்கெல்லாம் அரசியல்ல பல விமர்சனம் இருக்கும். ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை என்ன தெரியுமா, மக்களுடைய உணர்வுகளையும் வழிகளையும் புரிஞ்சிருக்கிறாங்க. எந்த தொகுதியில போயிட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை பேசணுமோ அந்த இடத்துல போய் பேசுறாங்க. விஜயால் அப்படி பேச முடியுதா? கிடையாது. தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, வானதி சீனிவாசன், எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் எல்லாருமே பேசுறாங்க சார். இல்லைன்னா சொல்ல வரல. மக்களோட மக்களா நின்னதுனாலதான் பேசுறாங்க. மக்களுடைய வழிகளையும் மக்களுடைய புரிதல்களையும் மக்களுடைய உணர்வுகளையும் தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு அவங்களால பேச முடியுது. ஆனா விஜயால அப்படி பேச முடியுதா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படிதான் பேசணும். இதுல இன்னொரு பெரிய காமெடி என்ன அப்படின்னு தெரியுமா, நான் நிக்க போற தொகுதியில பெரம்பூர் தொகுதியும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் மாசத்துக்கு ஒரு முறை நான் வந்து பார்ப்பேன் அப்படின்றாரு. மாசத்துக்கு ஒரு முறை வந்து பார்க்கறதுக்கு இதுனா ட்ரிப்பா பண்றீங்க பெரம்பூர் தொகுதிக்கு திருச்சிக்கு. நீங்க திருச்சி கிழக்கு தொகுதி கூட விட்டுருங்க சார். பனையூர்ல இருந்து திருச்சிக்கு போறதுக்கு பல மணி நேரம் ஆகும். இருக்கு பெரம்பூர். பனையூர்ல இருந்து பெரம்பூர் பக்கத்திலே இருக்கு. இதுக்கு கூட ஒரு மாசத்துக்கு ஒரு முறை வருவாராம். அதுலயே ஒரு பெரிய காமெடி என்ன தெரியுமா, ஈஸியா நீங்க யாரு அந்த தொகுதி மக்கள் யார் வேணாலும் என்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நான் அந்த தொகுதி மக்கள் தான். முதல்ல உங்க கட்சிக்காரங்க உங்களை வந்து பார்க்க முடியுதா? அஜித் ஆக்னல் எவ்வளவு உங்களை பார்க்கறதுக்கு பாடுபட்டாங்க. அவங்க மேலே காரை போட்டு ஏத்துனீங்க. இனி மக்கள் உங்களை வந்து பார்க்க வந்தா நீங்க எதை கொண்டு ஏத்துவீங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. இவரை ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நீங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கங்க, உதயநிதி எடுத்துக்கோங்க, அண்ணாமலை எடுத்துக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கங்க, இன்னும் எந்த கட்சி தலைவரான எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல எல்லா கட்சி தலைவர்களும் ஈஸியா ஆக்சஸ் பண்ணிடலாம். உங்க தொகுதி மக்களா நான் வந்திருக்கிறேன், உங்க தொகுதியில பகுதியில இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் நின்னீங்கன்னா உடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா விஜயை சந்திக்கணும்னா பல கேட்டுகளை தாண்டணும். இவ்வளவு ஏங்க செங்கோட்டையின் ஈஸியா போய் பார்த்துட முடியுமா? புஷியானந்த் கேட்டை தாண்டணும், ஆதவர்ஜனா கேட்டை தாண்டணும், அருண்ராஜ் கேட்டை தாண்டணும், ஜான் ஆரோக்கியசாமி கேட்டை தாண்டணும். இவங்க இந்த கேட்டெல்லாம் தாண்டி தான் விஜய் போய் செங்கோட்டையன் சந்திக்க முடியும். ஈஸி ஆக்சஸ் கிடைச்சிடாது. நீங்க ஜெயலலிதாவை கூட, முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கூட, கருணாநிதியாவை கூட நீங்க டைரக்டா போய் சந்திக்கலாம். அவங்க வீட்டு வாசலாண்ட போய் நின்று நான் இது மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்காக வந்திருக்கேன், அப்படி இந்த மாதிரி தொகுதியில் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை ஈஸியா என்ன பண்ணுவாங்க, கொண்டு போயிடுவாங்க.
ஆனா விஜயை பார்க்கணும்னா இவ்வளவு கேட்டுகளை தாண்ட வேண்டியதா இருக்குது. இவரு சொல்றாரு உங்களுக்கு எதுனா ஒரு பிரச்சனைனா ஈஸியா என்ன வந்து அணுகலாம் அப்படின்னு. எப்படி வாயில வட சொல்றாரு பாத்தீங்கன்னா, பொய் பேசலாம் சார், ஏக்கர் கணக்குல பேசக்கூடாது சார். ஏன்னா உங்க தொகுதி மக்களாக்கி நானும் கேட்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க வருவீங்களா? இல்ல என்ன உங்களை பார்த்து நேரடியா பார்த்து எங்களுக்கு நடக்க வேண்டிய பிரச்சனையை உங்ககிட்ட சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. இவருக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள், இவங்க சொந்த நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் உங்களை பார்த்து எவ்வளவு மனுக்கள் கொடுத்திருப்பாங்க உங்க தலைவர்கள் மேல. நீங்க இதுவரைக்கும் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா? இல்ல யாருன்னா பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. இப்பேற்பட்ட விஜய் தான் தொகுதி மக்களை ஈஸியா ஆக்சஸ் பண்ணிடுறதுக்கு இவரை பாக்குறதுக்கு விட்டுருவாங்களா? எதுக்கு பாய் பொருந்தா பொய் புழுவின்னு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்க தொகுதி மக்கள்ல ஒருவனா நான் கேட்கிறேன் சார், நானும் அதே தொகுதி மக்கள் தான். உங்களை பாக்குறதுக்கு எனக்கு அனுமதி கிடைக்குமா? என்ன நீங்க வந்து பாத்துடுவீங்களா? என் குறைகளை கேட்டுடுவீங்களா? எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா விஜய வந்து யாரும் ஈஸியா ஆக்சஸ் பண்ணும். குடும்ப சொந்த உறுப்பினர்களை பார்க்க முடியும். அப்பா அம்மா பாக்குறீங்களா? கட்டின பொண்டாட்டியை பார்க்க விடுறீங்களா? பிள்ளைங்களை பார்க்க விடுறீங்களா? இல்லையே. அப்ப எப்படி தொகுதி மக்களை நீங்க ஓட்டு வாங்குறதுக்காக என்ன வேணா பேசணும்னு சொல்லிட்டுலாம் பேசக்கூடாது அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ மக்களுடைய வழிகளையும் மக்களுடைய உணர்வுகளையும் ஈஸியா புரிஞ்சவங்க தான் பண்ண முடியும், மக்களை ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். விஜயுடைய கட்சி சொந்த நிர்வாகிகளை அவரால் சந்திக்க முடியாத போது சாதாரண தொகுதி மக்கள் எப்படி போய் சந்திக்க முடியும்? சோ எவ்வளவு பெரிய புருடா விட்டுருக்காரு பத்தியா? சோ இதெல்லாம் வச்சுதான் பிரகாஷ்ராஜ் அவர்கள் சொல்றாரு மக்களுக்கான அரசியல் இவர் பேசுனதே கிடையாது. அவர் சொல்றது உண்மைதான். இங்க அடிமை மாடல் இருக்கு, சினிமா மாடல் இருக்கு, திராவிட மாடல் இருக்கு. அடிமை மாடல் என்னன்னா பாஜக எது சொன்னாலும் எது திணிச்சாலும் இங்க இருக்கிற அதிமுகவோ மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களோ வாயை மூடிட்டு அடிமையா இருப்பாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க. இது அடிமை மாடல். சினிமா மாடல் ஒண்ணு இருக்கு. சினிமாவுல நீங்க டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், ஏன் சிஎம் கூட ஆகலாம், எது வேணாலும் ஆகலாம். ஆனா நேர்ல ஆக முடியாது. சோ அந்த விஷயத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து நான் நேர்லயும் ஆயிடுவேன், முதலமைச்சர் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு சினிமாக்காரன் கனவு கண்டால, நீங்க சினிமாக்காரன் சொல்லிட்டு விசில் அடிக்கலாம், உங்ககிட்ட நாட்டை கொடுத்துட்டு நாங்க சீரழிய முடியாது அப்படின்னு சொல்றாரு. சோ ஆனா திராவிட மாடல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களை உயர்ற நிலைமையில வச்சிருக்கோம், முன்னேற்றத்தின் பாதையில கொண்டு வந்திருக்கோம். சோ இந்த தேர்தல் எல்லாரும் சொல்லிக்கிற மாதிரி அதிமுக விசஸ் திமுக இல்ல, விஜய் சொல்ற மாதிரி டிவிகே விசஸ் டிஎம்கே இல்ல, இது ஒற்றுமைக்கும் பிரிவினைக்கும் ஆன தேர்தல். இங்க திராவிட மாடல் வேணுமா, அடிமை மாடல் வேணுமா, சினிமா மாடல் வேணுமா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் முன்வைக்கிறார். ஆனா அவர் சொல்ற மாதிரியே இங்க ஒற்றுமைக்கும் பிரிவினைவாதத்துக்குமான தேர்தல், டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் அப்படின்றத எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். என்னதான் இவங்க கதை சொல்லுவாங்க, வாயில வடை சொல்லுவாங்க, ஆனா இவங்க சொல்றதெல்லாம் செய்ய மாட்டாங்க. உண்மையிலேயே விஜய் சொல்றதை செய்ய மாட்டாரு அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப 100% சொல்ல முடியும். ஏன்னா பிரச்சாரத்துக்கு தொகுதி பக்கமே வராதவரு, இன்னும் தொகுதியில பிரச்சாரங்கள்ல இன்னும் ஈடுபடவே இல்லை, அதிகமா ஈடுபடவே இல்லை. நீங்க திமுக அதிமுக எல்லா கட்சிகளும் இறங்கி வேலை செய்றாங்க. டிவிக்கே ஒரு சில பகுதிகளுக்கு போனாங்களா, வரல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ இதெல்லாம் இருக்கும்போது நான் அரசியல்ல ஜெயிச்சிட்டா என்ன ஈஸியா நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஈஸியா நான் உங்களை பார்க்க வருவேன், மாசத்துக்கு ஒரு முறை பார்க்க வேணும்னா இவருனா வெளியூருக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வராரா, எல்லா பேரண்ட்ஸும் வந்து வெளியூர்ல போயிட்டு மாசத்துக்கு ஒரு முறை வராங்களா, அது மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு வராரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இதெல்லாம் வச்சு உங்களை தேர்ந்தெடுத்துருவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எங்களுக்கு இருக்கு. சோ பிரகாஷ்ராஜ் அவர்கள் திரையிலையும் விஜயை தெரிக்க விட்டுருக்கிறாரு, தரையிலையும் விஜயை தெரிக்க விட்டுருக்கிறாரு அப்படின்றது தான் நிதர்சனமான ஒன்று இருக்கு. எதுவா இருந்தாலும் விஜய் அவர்கள் பிரகாஷ்ராஜ் அவர்கள் பயங்கரமா ஓட ஓட விரட்டி விரட்டி என்ன பண்ணிருக்காரு, கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காரு. இப்போது இவர் வாயத்திருப்பாரா? இவரு ஒருபோதும் மக்களுக்கான அரசியலை பேச மாட்டாரு, தனக்கான அரசியலை மட்டும் தான் பேசுவாரு அப்படின்றது தான் நிதர்சனமான ஒன்று இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.